ஸ்ருதி ரவி கிட்ட எவ்வளவோ சொல்லியும் ரவி அதை காது கொடுத்து கேட்க கொஞ்சம் கூட தயாரவே இல்லை. அந்த நீத்து மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா நீத்து ஹோட்டலில் அவங்க அம்மா அப்பா இப்படி எல்லாரையுமே யோசிக்கும் போது நீத்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்றதை ரவி முழுமையாக நம்புகிறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு தான் மனசு கேட்கவே இல்லை. ஏதாவது பெரிய சிக்கலில் ரவி சிக்கிப்பானோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இங்கே ஸ்ருதிக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸ்ருதியுமே இதை பற்றிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. தன்னுடைய ஹோட்டலில் கூட அவங்களால முழுமையாக வேலை பார்க்க முடியல. ரொம்ப கவலையோட பல யோசனைகளோட அங்கே இருக்கும்போது தான் என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு குமார் வந்து கேட்க, கோவாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரவியும் சரி நீத்துவும் சரி ஏதோ சரியில்லை, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்டேருந்து மறைக்கிறாங்க, அது என் மனசுக்கு தப்பாக படுது அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரவி சார்கிட்டே கேட்கலாமேன்னு சொல்ல, அவன் என்கிட்ட இதை பற்றி எதையுமே பேச மாட்டான்னு சொல்லும்போது, இல்லைன்னா நீங்கள் நீத்து மேடமை போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்கே குமார் சொல்ல, சரி நீ சொன்னது மாதிரி செய்யலாம் நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, நீத்துவை பார்க்குறதுக்காக அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. எங்கள் ஸ்ருதி நீத்து அங்கே உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் வர எங்கள் ஸ்ருதியை பார்த்துட்டு, நான் நினச்சது போலவே என்னை தேடி வந்துட்டா, இதுதான் சரியான நேரம் என்னுடைய ட்ராமாவை ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த ரவியை மொத்தமாக இவன் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கணும். எனக்கு எதிராக நீ ஹோட்டல் தொடங்குற, உன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி உன்னுடைய ஹோட்டல் தொழிலையும் சரி நீ எப்படி அடிபட்டு நிற்கிறன்றதை நான் இனி பார்க்க போகிறேன்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நீத்தோ பக்கத்தில் ஸ்ருதி வந்ததுமே இங்கே ஊன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. என்னாச்சு நீத்து என்னாச்சு அப்படின்னு இங்கே ஒரு நிமிஷம் ஸ்ருதி பதட்டத்தோட நீத்துவை பார்த்து கேட்க, அதுக்கு நீத்து சொல்றாங்க, சாரி ஸ்ருதி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, இது எதுவுமே வேணும்னு நடக்கல அப்படின்னு சொல்ல, முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரவி ரொம்ப நல்லவர் தான், ஆனால் ஏதோ தெரியாம எங்களுக்குள்ள அது மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய ரவி எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அது ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருந்தோம், அங்கே ஏதோ சாப்பிட்டதில் அவருக்கு கொஞ்சம் போதை ஆயிடுச்சு, எனக்குமே அப்படிதான், எங்கள் 2 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல, காலையில் கிளம்பும் போது தான் எங்களுக்கு விஷயமே தெரியும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே பெட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ஸ்ருதிக்கு பயங்கர தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தை உங்ககிட்டேருந்து மறைக்க முடியலை, ரவிக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிற எங்கள் ஸ்ருதி அப்படியே நான் உடஞ்சி போய் நிற்க, வந்திருக்க ஸ்ருதியோடைய அதாவது ஸ்ருதியை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவியுடைய ஃப்ரெண்டு ரவி சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்கள போய் கூப்பிடும்போது தான் ஸ்ருதி எதுக்கு இங்கே வந்தான்னு பதட்டத்தோட வெளியே ஓடி வராங்க. இங்கே நீத்து அழுக, ஸ்ருதி அதிர்ச்சியோட நிற்க, பக்கத்தில் வர ரவியை பார்த்துட்டு இன்னும் பேரதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதிக்கு இன்னும் அதிர்ச்சி தாங்கவே முடியலை. அந்த கோவத்தில் அந்த இடத்த விட்டு வேகமாக தன்னுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க. என்ன நீத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம 2 பேருக்கும் கோவாவில் நடந்த விஷயத்த. இதை கேட்டதுமே ரவி, அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போதும், என்ன ரவி அன்னைக்கு அந்த ரூமில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணு எனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ரவி எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு நிற்கிறாங்க. பாவம் ஸ்ருதி, அவளுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்னு அவள் நம்பிட்டு இருந்தா, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டாளே அப்படின்னு ரவி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து போன ஸ்ருதி கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது தான் குமார் திரும்ப வராங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்க எங்கள் ஸ்ருதியை பார்த்து கேட்க, ஸ்ருதி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, சச்சா இப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது ரவி சார், எனக்கு அந்த நீத்துவை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் நீத்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது நீத்துடைய லவர் கூட நான் ஒரு நாள் பார்த்தேன், அன்னைக்கு கூட ரவி லீவ் எடுத்திருந்தாரு, அன்னைக்கு தான் ஹோட்டலுக்கு அவங்க லவரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அவரு கூட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், அவர் பேரு கூட சரியா எனக்கு ஞாபகம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் ஸ்ருதி கண்ணு தொடச்சிட்டு கிளம்பி நின்று அந்த குமாரை பார்க்குறாங்க. ஆமாம் மேடம், நான் சொல்கிறது உண்மைதான், அந்த ஹோட்டலுக்கு அவங்க வந்திருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், அப்போ கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, எதிர்கால ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இவங்க இதெல்லாம் நாடகம் ஆடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியுது, உங்களுக்கும் ரவி சாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அங்கே குமார் சொல்ல, இதை கேட்ட உடனே ஸ்ருதிக்கு பதில் பேச முடியல. ஸ்ருதி வந்துட்டு அமைதியாக நிற்க, மேடம் நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா, அவங்க வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க, அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிச்சயமாக அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போதும் சரின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க எங்கள் ஸ்ருதியும். அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் நேராக நீத்துடைய ஹோட்டலுக்கு கிளம்பி போக, நீத்து வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ரவியையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் என் கூட இப்போவே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, எங்கே ஸ்ருதி எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேருமே கூட்டிகிட்டு ஒரு கோவில் பக்கத்துக்கு போகிறாங்க. இங்கே தான்
இன்னைக்கு இங்கே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. என்ன இருந்தாலும் என் புருஷன் பண்ணது தப்பு தான். நான் அவன் வாழ்க்கையை விட்டு விலகிடுறேன். ஆனால் என்னால் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரியாக இருக்கும். நீ ரவியை கல்யாணம் பண்ணிக்கோ. ரவி இனிமேல் உன்னுடைய லைஃப் பார்ட்னர்னா அது நீத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்லிட்டு இருக்க, என்னால் எப்படி இவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் நீ என்னை நம்பாமல் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவப்பட, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. மாலையை வந்துட்டு கொண்டு வந்து மாற்றிக்கிறதுக்காக கொடுக்க நீத்து வந்துட்டு ரொம்ப அடப்பிடிக்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நம்ம ஒன்று நினச்சி செஞ்சோம்னா இது வேறு லெவலுக்கு போகுது. எப்போதுமே ஸ்ருதி தன்னோட எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டான்னு நான் நினச்சேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கப்போ ரவியை ஈஸியாக தூக்கி என்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா நான் பண்ண ட்ராமாவுக்கு நானே இப்போ இந்த அளவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணுமே அப்படின்னு நினச்சி நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் குமார் அந்த ஆள் யார், எந்த ஊர், எங்கே இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு கோவிலில் இன்னொரு பையன் கூட மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அந்த நீத்துடைய காதலரையும் நேராக இந்த இடத்துக்கு வரவழைச்சிட்றாங்க. இங்கே குமார் தான் கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. ஸ்ருதி நின்றுட்டு இருக்கப்போ, நீங்கள் தானே சொன்னீங்க நீத்து, அப்புறம் இந்த அளவுக்கு கூட போகலைன்னா எப்படி, தப்பு பண்ணிவிட்டு அதே இடத்துல வேலை பார்க்குறதும் ரொம்ப பெரிய தவறு தானே, ரவி அங்கே வந்து இருக்கிறதும் தப்பு தான், உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்காமல் வாழ்கிறதும் தப்பு தான், நான் ரவிக்கு டிவோர்ஸ் கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்கள் மேரேஜ் முடிங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே நீத்து அதண்டு போகிறாங்க. என்னடா பார்த்துட்டே இருக்க, அவள் கழுத்தில் தாலியை கட்டுன்னு சொல்ல, ஸ்ருதி நீ ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கன்னு ரவி ஸ்ருதியை பார்த்து கோவப்பட, அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே நீத்தோடைய லவர் வந்துட்டு நேராக வராங்க. என்ன நீத்து இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட இங்கே பார்க்க, இல்லை அது வந்து அப்படின்னு நீத்து அந்த ஆளை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியில் நிற்க, இங்கே பல்லார்னு ஒரு அறை இங்கே ஸ்ருதி கொடுக்கவும் செய்கிறாங்க. மனசாட்சியில் உனக்கு கொஞ்சமாவது பொண்ணாக நடந்துக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை, பொய்யான ஒரு விஷயத்த ரவி மேலே கட்டி இவ்வளோ கேவலப்படுத்துகிறேன், அன்னைக்கு அந்த பார்ட்டியில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஸ்ருதி அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்ட்டியில் இங்கே ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தது நீ, அவனை ரூமில் கொண்டு படுக்க வச்சதும் நீ, ஆனால் அன்னைக்கு நைட்டு நீ அந்த ரூமில் தங்கலை, விடிஞ்சதுக்கு பிறகு தான் அவன் கிளம்புற அந்த டைமில் தான் நீ அந்த ரூமுக்கு போனன்றது நல்லாவே தெரியும். இது எல்லாமே ரவிக்கு பிரச்சனையை கொடுக்கணுன்றதுக்காக நீ செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்ல, ஹே ஸ்ருதி என்னது ஸ்ருதி சொல்கிறா, அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரவியும் எல்லாமே எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த நீத்துவால் வரும்னு நான் நினச்சேன், எதிர்பார்த்தேன், ஆனால் அதுக்காக தான் நானே அங்கே ஒரு ஆளை செட் பண்ணேன், ஆனால் அந்த ஆளை அதுக்கு மேலே இப்படிப்பட்ட எனக்கே காலை வாரி விடுவான்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் இந்த விஷயம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த விஷயம் இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி என்னால் அமைதியாக இருக்க முடியும், அதனால தான் அங்கே இருக்க ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு மூலமாக இங்கே எடுத்து அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன். உனக்கு நீயே பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீயே சொன்னாலும் கூட உன்னை நான் நம்ப மாட்டேன் ரவி, என்றைக்குமே ரவி எனக்கானவன் மட்டும்தான், அவன் தப்பு பண்ண மாட்டேன்னு நான் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரவி கலங்கி போய் இங்கே ஸ்ருதியை கட்டி அணைக்க, என்ன நீதோ நான் உன்னை லவ் பண்ணதை எதுக்குடா லவ் பண்ணணும்னு அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நடந்துக்கிட்டல, ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்கு நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா, மேரேஜுக்கு அப்புறமா நீ இதே மாதிரி இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் வந்துட்டு நீத்துக்கிட்ட கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப கோவமாக போக, ஸ்ருதி வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது, ஆனால் என்னுடைய லைஃப்பில் நீ இந்த அளவுக்கு இறங்கி விளையாடி இருக்கனா, அப்போது நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி நீத்துவை பார்க்க, நீத்து கலங்கி நின்றுட்டு இருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அழுக, இங்கே காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க. அப்போது அவருடைய லவர் வந்துட்டு தூக்கி விடுறது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு நீத்து, எனக்கு உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் தொழில் முன்னேற்றம் அதுக்காக போட்டி இது எல்லாமே இருக்க தான் செய்யணும், ஆனால் நீ மட்டுமே தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், மற்றவங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸ்ருதி அவங்க லைஃப்பில் முன்னேறணும்னு அவங்க ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க, நீ உன்னால் முடிஞ்சதை செஞ்சு உன் பாதையில் நீ போயிட்டுரு, இப்படி அவங்க லைஃப்பை பிரிக்கணும், அதனால் அவங்க மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியாமல் போகணும், ஸோ அதனால் நம்ம ஹோட்டல் நல்லபடியாக ரன் ஆகணும், 2 வேலையாக போச்சு, இங்கே ரவியும் ஹோட்டலை விட்டு போக மாட்டான், உன்னுடைய ஹோட்டலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், அதானே உன்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்துவை பார்த்து திட்டவும் செய்ய, இனிமேல் இப்படிப்பட்ட நான் தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்து அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ரவி கடைசியில் இதுக்கப்புறமா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து நான் வேலை பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பாயிடும், இதுக்கப்புறமா நான் அங்கே வருவேன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்கன்னு எங்கள் ரவியும் சொல்ல, என்னைய மலை போல் நம்புகிற என் மனைவி இருக்கும்போது கண்டிப்பாக நான் அவளுக்கு பக்கபலமாக தான் நிற்கணுமே தவிர என்னையும் சாய்க்கணும் என் மனைவியையும் சாய்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இனி ஒருபோதும் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரவி நல்ல முடிவை எடுக்கிறாங்க. இது ஸ்ருதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது.